நான் சொன்ன இந்த கந்தகுரு கவசத்தை நான் மட்டும் சொல்லவில்லை, என்னுடைய குருநாதர்கள் எல்லாம் சொல்லுகிறார். நால்வர் அருணகிரி நவமிருண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகா கேள், கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகுண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரிலே கன்னிமார் ஓடையின் மேல் ஸ்கந்தகிரி அதனிலே ஸ்கந்தாசிரமம் தனிலே ஞான ஸ்கந்த குருவாய் ஞான ஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு, அயற்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனேசனே என் மகனே. சுகவனேசனுங்கிறது சேலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர். கிளி பூஜை பண்ண கோவில், அதை சொல்றார். சுகவனேசனின் மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சி, பாரதி மாதிரியே எழுதுறார். பேரின்ப மகிழ்ச்சியை பெருகிடச் செய்திடப்பா. இதில் சாமி சொல்றார், ஸ்கந்தகிரி மேல் ஸ்கந்த ஜோதி ஆனவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா, கருணையுள்ள ஸ்கந்தகுரு ஏழையை காத்திடப்பா, ஏத்துகிறேன் உன் நாமம்னு இதையெல்லாம் சொல்லி சொல்லி கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்றார். இதை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத சாமி கடைசியில் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லி 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 எந்த இடத்துக்கு போகணுங்கிறார். நேராக சேலம் பக்கத்தில் இருக்கிற ஸ்கந்தாசிரமத்துக்கு போக சொல்கிறார். அதற்கு கீழே கன்னிமார் ஓடையில் குளிக்க சொல்லுகிறார். சொன்ன மூல மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை சாப்பிட சொல்லுகிறார். நெத்தி நிறைய விபூதி பூச சொல்கிறார். நேராக மேலே போய் முருகனை பார்த்துட்டு அங்கே உட்காந்து இதை படிடாங்கிறார். அதுக்கப்புறம் முருகன் உன்னை பார்த்துக்குவாருங்கிறார். இதுதான் சாமியினுடைய சொன்ன நியமங்கள். அங்கே ஒரு நாள் 36 கொண்டுன்னு சாமி சொன்னார். இங்கே சுவாமி இத்தனை தடவைங்கிறத எண்ணிக்கையை சொல்லும்போது மூல மந்திரத்தை பற்றி சொல்லும்போது தான் 1 கோடி தடவை சொல்லுன்னு சொல்கிறார். ஆனால் இந்த கந்தகுரு கவசத்தை சொல்லுவதற்காக ஒரு தடவை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும், 2 தடவை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும், 9 தடவை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும், அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் அதனுடைய நிறைவாக சாமி நேரடியாக ஒரு கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறது சேலம் ஸ்கந்தாசிரமம் தான். அதுவும் அந்த சேலம் ஸ்கந்தாசிரமம் போனீங்கன்னா மேலே சாந்தானந்த சுவாமிகளுடைய வார்த்தைகள்லாம் எழுதியிருப்பாங்க. அதை ஒருத்தன் படிச்சுட்டானா வாழ்நாளில், அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு எந்த புக்கு எதுவும் தேவைப்படாது. அதுவே அவனுக்கு போதும், அதுவே நிறைவாக இருக்கும். அவ்வளவு விஷயங்களை அங்கே கொட்டி வச்சிருக்கிறார்.